இப்படி தூங்கக்கூடாது, இது தப்பு. நாம எப்படி தூங்கணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. தூங்குவதற்கு முன்னாடி நாம எப்படி தொழும் போது ஒளி செய்வோமோ அதே மாதிரி ஒளி செய்ய வேண்டும். அப்படி ஒளி சேர்ந்து படுத்தா நமக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அடுத்து நாம தூங்கக்கூடிய இடத்தை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து நாம தூங்கக்கூடிய படுக்கையை நன்றாக உதறி கொள்ள வேண்டும். உதறாமல் படுத்தா ஏதாவது பூச்சியோ எறும்போ இருக்கலாம். இதனால நமக்கு தொல்லை ஏற்படலாம். அடுத்து தூங்குவதற்கு முன்னாடி ஆயத்துல் குர்சி பார்த்தோ பாராமலோ ஓதிட்டு படுங்க. இதனால ஷைத்தான் நம்ம மேல நெருங்க மாட்டான். சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 3 சூறாவையும் ஓதி நமது 2 கைகளால் உடம்பு முழுவதும் தடவி கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹிய, இறைவா உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் என்று சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு தூங்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த துஆவை ஓத வேண்டும். ஒருவேளை தூக்கத்தில் ஏதாவது கெட்ட கனவு கண்டால் இடதுபுறம் 3 முறை துப்பிவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவன் நின்னுட்டு லெஃப்ட் ஹேண்டில் தண்ணி குடிக்கிறான். இப்படி குடிக்க கூடாது, இது ஆகாது. நாம் எப்படி தண்ணி குடிக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. முதல்ல தண்ணி குடிக்கும் போது அதுல ஏதாவது தூசி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்லி தண்ணி குடிக்க வேண்டும். நின்னுட்டு தண்ணி குடிக்க கூடாது, உட்கார்ந்துதான் தண்ணி குடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்னுட்டு தண்ணி அருந்த வேண்டாம் என்று தடை செய்துள்ளார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், வலது கையால் தான் தண்ணி குடிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்பட்டா அப்ப நம்மளால வலது கையால குடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா இடது கையால எடுத்து வலது கை மேல வச்சு தண்ணி குடிக்க வேண்டும். தங்க பாத்திரத்திலேயோ வெள்ளி பாத்திரத்திலேயோ தண்ணி குடிக்க கூடாது. சில செல்வந்தர்கள் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறாங்க. நவுதுபில்லா, தண்ணி குடிக்கிற பாத்திரத்துக்குள்ள மூச்சு விடக்கூடாது. நமக்கு ரொம்ப தாகம் இருக்குதுன்ட்டு வேக வேகமா தண்ணி குடிக்கிறோம். இப்படி குடிக்க கூடாது. 3 தடவையாவது மூச்சு விட்டு தான் தண்ணி குடிக்க வேண்டும். குடிக்கிற தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது. தண்ணி குடிக்கிற பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும். தண்ணி குடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம் சொல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்கணும். அதுக்கடுத்து வலது கையால் எடுத்து குடிக்கணும். அதுக்கடுத்து உள்ள தூசி கிடக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து 3 காலம் முடிச்சு விட்டுதான் குடிக்கணும். அதுக்கடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். செல்போன் பார்த்துட்டே சாப்பிடலாம். ஐயோ, இப்படி சாப்பிடக்கூடாது. நமக்கு உணவளிப்பவன் இறைவன், எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். சாப்பிடுவதற்கு முன்னாடி விழிப்பு விழிக்கணும். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை சுத்தமாக கழுவணும். சாப்பிடுவதற்கு முன் துஆ ஓத வேண்டும். ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். வலது கையால சாப்பிடணும். நம்ம பக்கத்துல என்ன சாப்பாடு இருக்கோ அதை தான் சாப்பிடணும். 3 விரல்களால் சாப்பிடணும். உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடணும். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தட்டையை நல்லா வலிச்சு சாப்பிடணும். கைவிரல்களில் உணவு இருந்தால் அதை சூப்பி சாப்பிடணும். உணவுல குறை சொல்லக்கூடாது. ரொம்ப சூடா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு துஆ ஓதி கை கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நல்ல பிள்ளைகள். நல்ல பிள்ளைகள் அல்லாஹ்விற்கு பயப்படுவார்கள். நல்ல பிள்ளைகள் தினந்தோறும் குளிப்பார்கள், சுத்தமாக இருப்பார்கள்,
நல்ல பிள்ளைகள் உடையை சீராக அணிவார்கள். நல்ல பிள்ளைகள் தினந்தோறும் 5 வேளை தொழுவார்கள். நல்ல பிள்ளைகள் தன் தலைமுடியையும் நகத்தையும் நீளமாக வளர விடமாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். அவனை புகழ்ந்து பெருமைப்படுத்துவார்கள். நல்ல பிள்ளைகள் திருட மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் யாரையும் திட்ட மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் யாரையும் கேலி செய்ய மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் யாரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். நல்ல பிள்ளைகள் யாரிடமும் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார்கள். யாரையும் அடிக்க மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் தன் தாய் தந்தை சொல்லை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். நல்ல பிள்ளைகள் யாராவது தப்பு செய்தால் அதை மன்னித்து விடுவார்கள். பிறகு அதற்கு பழிக்கு பழி வாங்க மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் இரவில் சீக்கிரமாக தூங்குவார்கள். மேலும் காலையில் சீக்கிரமாக எழுந்திடுவார்கள். நல்ல பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அவர்கள் சொல்லை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு அவமரியாதையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நல்ல பிள்ளைகள் தன்னை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் சலாம் சொல்வார்கள். நல்ல பிள்ளைகள் தன்னுடைய நோட்டு புத்தகங்களை கிழிக்க மாட்டார்கள். அவற்றை கிழிக்காமல் பத்திரமாக வைத்திருப்பார்கள். நல்ல பிள்ளைகள் யாற்றையாவது ஏதாவது வாங்கினால் வலது கையால் வாங்குவார்கள். நல்ல பிள்ளைகள் யாற்றையாவது ஏதாவது கொடுத்தால் வலது கையால் கொடுப்பார்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இஸ்லாம் என்று சொல்லுக்கு சாந்தி சமாதானம் பரப்புதல் என்ற பொருள். மனிதர்களிடையில் சாந்தியை பரப்புவது இஸ்லாத்தின் நோக்கம் தவிர சண்டையை பரப்புவது அல்ல. மனிதர்களிடையில் அன்பு ஓங்க வேண்டும், சகோதரத்துவம் ஓங்க வேண்டும் என்ற இஸ்லாம் விரும்புகிறது. தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகி உள்ளது. இஸ்லாம் ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் இறைவனுக்கு உதவி செய்த போன்ற என்கிறது இஸ்லாம். மனிதர்களுக்கு இரக்க உணர்வோடு நடந்தால் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான் என்கிறது இஸ்லாம். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். பிறருக்கு நலன் நாடுவதுதான் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.